بسم الله الرحمن الرحيم وبه نستعين الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اما بعد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை இயன்ற அளவு வழங்கிக் கொள்வதற்காக சிறிது நேரத்தை இங்கு நாம் தருகின்றோம். சூரத்துல் முல்கை பார்த்தோம். சூரத்துல் முல்க் பொதுவாக மக்கி சூரா என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானியர்களையும் தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றியும் சொல்வதை பற்றியும் நரகத்தை பற்றியும் விவரமாக எடுத்து சொல்லி ஈமானிய பக்கம் அழைப்பான். மக்களை ஈமானிய பக்கம் அழைப்பான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கூர்ந்து கவனித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் மக்கி சூறாவில் மிக ஆழமாக பார்க்க முடிகிறது. எல்லா சூறாக்களிலும் பொதுவாகவே ஈமானை பற்றியும் மறுமையை பற்றியும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றியும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் நிராகரிப்பாளர்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய நிராகரிப்பின் மீது எவ்வாறு இருப்பார்கள், பிடிவாதமாக இருப்பார்கள், அதையே அவர்கள் சரி காட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் ஈமானை பற்றியும் மறுமையை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் அறிவிக்கின்றார். மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றார். அவர்கள் ஒரு நாள் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்பதற்காக அல்லாஹ் மீண்டும் மீண்டும் என்ன செய்கின்றார், தன்னுடைய அத்தாட்சிகளை விவரமாக எடுத்து சொல்லி ஈமானின் பக்கம் அழைக்கின்றார். கடைசியாக நம்ம சொல்றது நூல்களை பார்த்தோம். மக்களுக்கு குறைஷியர்கள் காஃபிர்கள் என்ன சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் வழிகேட்டு இருக்கிறார்கள், நாம் தான் சரியாக இருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு முன்னால் எடுத்து வையுங்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவன் தான் அர்-ரஹ்மான். அந்த அர்-ரஹ்மானின் மீது நாம் ஈமான் கொண்டோம். அர்-ரஹ்மானின் மீது ஈமான் கொண்டோம். நம்முடைய இறைவன் எப்பேற்பட்ட மிகப்பெரிய அருளாளர், ரஹ்மத்து செய்யக்கூடியவன், தாயை விட பன்மடங்கு அதிகமாக கருணை காட்டுபவன், அருள் செய்பவர் அர்-ரஹ்மான். அந்த அர்-ரஹ்மானின் மீது நாம் ஈமான் கொண்டோம். அர்-ரஹ்மானின் மீது ஈமான் கொண்டு அவனையே நாம் அனைத்து காரியங்களிலும் சார்ந்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு, இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று நாம் அந்த சூறாவை முடித்தோம். அதற்கடுத்ததாக இருக்கவில்லை சூரத்து அர்-ரஹ்மான். சூரத்து அர்-ரஹ்மான் சூரத்து அர்-ரஹ்மான்ல எத்தனை ஆயத்து இருக்கு? 78 ஆயத்துகள். 78 ஆயத்துகள். சூரா நம்பர் என்ன? குர்ஆனுடைய 55வது சூரா. சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி. அந்த சூறால மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க? எண்ணி பார்த்தனால சொன்னீங்களா? யாருக்கு தெரியும்? 33, 31. சரி, 31 சரியான ஆன்சர் தான். 31, 33 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் என்றால் என்ன? அல்லாஹ் அதோட which of the favors of the Lord will you do? Okay, very good, very good. உங்களுடைய இறைவனின் அருட்கொடைகளை, என்ன அருட்கொடைகளை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுடைய ரப்பினுடைய கொடைகளில் எதை உங்களால் மறுக்க முடியும்? இந்த குமாரன் இரண்டு சாரா, 2 குரூப்ஸ். யாரை எல்லாம் சொல்றாங்க? மனிதர்களையும் ஜின்களை
ஏன்னா இவர்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு மட்டுமே கேள்வி நரகம், சொர்க்கம் நரகம் என்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான். மற்ற படைப்பிடிகள்லாம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளது. அது மரணத்தோடு அதனுடைய விஷயம் முடிந்துவிடும். அதற்கு கேள்வி கணக்கில் கிடையாது. சொர்க்கம் நரகம்னா அதற்கு கிடையாது. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் அதை படைக்கிறானோ அது முடிந்து விட்டால் அது இறந்துவிடும். அதற்குள்ளேயே இருக்கு நீதி கிடைக்கும் மறுபை நாள். அதற்கு அடுத்து கூலி தண்டனை அதுக்கு கிடையாது. சிறிய வகையில் அதனுடைய விஷயம் முடிந்துவிடும். ஆனால் வெளியிலே இந்த ரஹ்மான் சூரத்து ரஹ்மான் குர்ஆனில் உள்ள ஒரு மகத்தான ஒரு சூரா. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய சிறப்புல நாம ஹதீஸை தேடி பார்த்தா தனியாக சிறப்பாக இருக்காது. எல்லா சூறாக்களும் குர்ஆனில் உள்ள சூறாக்கள் தான். அர்-ரஹ்மானுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரருளாளன் அர்-ரஹ்மான். அவருடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு பல்வேறு வகைகளில் எவ்வாறு நம்மீது உள்ளது, படைப்பினங்களை எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்துள்ளார், அவனுடைய இரண்டு நியமத்துகள் எல்லாம் நமக்கு கிடைத்துள்ளன என்பதை பற்றி இந்த சூரா பல்வேறு நியமத்துகளை குறிப்பிட்ட பிறகு மனிதர்களே ஜின்களே அல்லாஹ்வுடைய எந்த குறைகளை உங்களால் பொய்ப்பிக்க முடியும், மறுக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை கேட்கின்றார். ஒரு சில அத்தாட்சிகளை ஒரு சில நியமத்துகளை குறிப்பிட்ட பின்பு இதனுடைய 31 தடவை நம்ம சொன்னோம் இல்லையா, 31 தடவை. அந்த 31 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொல்லி சில உலமாக்கள் அதனுடைய பின்னணி என்ன காரணமா இருக்கும், இதுல வந்து நம்முடைய ஆயுதம் விலகிக் கொள்வதற்காக நமக்கு உதவும். சில நியமத்துகளை குறிப்பிடும் பொழுது 8 தடவைகள் என்று இடம்பெறுகிறது. 8 தடவை. 8 என்ற எண்ணிக்கை எங்கே பொருந்தது? 8 என்ற எண்ணிக்கை எந்த இடத்துல பொருந்தும்? சொர்க்கத்தினுடைய வாயில்கள் எத்தனை? கேட்ஸ் 8. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் 8 வாசல்கள் மிக பெருசாக இருக்கும். அதில் வந்து அமைதியா நோன்பாளர்கள் நுழைவார்கள். இந்த 8 தடவை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கவனித்து அல்லாஹ்வை யார் ஏற்றுக்கொள்வார்கள், ரஹ்மானை யார் ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கடுத்து பாருங்க. அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி பல்வேறு ஆயத்துக்களை தொடர்ந்து சொல்றார். கியாமத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்கின்றார். இதற்கிடையில 7 தடவைகள் வருகின்றது. இந்த பக்கம் உள்ளது. இப்போ 8, 7 எதனை குறிக்கின்றது, எதனை காட்டுகின்றது? நரகத்தினுடைய கதவுகள், நரகத்தினுடைய வாசல்கள். அதற்கடுத்து வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அங்கிருந்து கடைசி வரைக்கும் 2 வகையான சொர்க்கங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஒன்று வந்து மிக மேலான மிக சிறந்த ஜன்னதா, அது வந்து சொர்க்கம், 2 சொர்க்கங்கள். ஆனால் முதலில் சொல்லப்படக்கூடிய சொர்க்கங்கள் அந்தஸ்தில் மிக உயர்ந்தது. அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை சொல்லக்கூடிய அந்த 2 சொர்க்கங்கள் இந்த முன் சொல்லப்பட்ட 2 சொர்க்கங்களை விட சற்று அந்தஸ்தில் குறைகிறது. இந்த 2 அதில் 8 தடவை 2 சொர்க்கங்களை பற்றி சொல்லும் பொழுது 8 தடவைகள் கடைசியாக இன்னும் 2 சொர்க்கங்களை பற்றி சொல்லும் பொழுது 8 தடவைகள் இடம்பெறுகின்றது.
இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கவனமாக பார்த்து அதன் மூலமாக படிப்பினை பெற்று அர்-ரஹ்மானை யார் ஈமான் கொள்வார்களோ, ரஹ்மான் ஆமன்னாபி, ரஹ்மான் ஆமன்னாபி வஅலைஹி தவக்கல்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து வானத்தையும் பூமியையும் மனிதனுடைய படைப்பையும் பார்த்து படைகளின் நோக்கத்தை அறிந்து அல்லாஹை ரஹ்மானை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக நரகத்தை பற்றி சொல்கிறார். நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும், நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும். அவர்களுடைய அமல் மிக சிறந்ததாக இருந்தால், அவர்களுடைய அமல் மிக சிறப்பாக இருந்தால் சிறந்த சொர்க்கங்களிலும், அல்லது அவர்களுடைய அமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அமலாக இருந்தால், எல்லோரும் ஈமான்ல ஒரே நிலைப்பாடு இருப்பது கிடையாது. சிலருடைய அமல் மிக சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கு மிக சிறந்த சொர்க்கங்கள் கிடைக்கும். சாதாரணமாக இருந்தால் அந்த அந்தஸ்தை பெற முடியாத அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சொர்க்கங்களில் அனுப்புவார் என்று அந்த 8 2 சொர்க்கங்களை குறிக்கிறது. 7 நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு ஈமானுடைய காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தினால் என்ன செய்வார்? நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி அமல் சிறப்பாக இருந்தால் சிறந்த சொர்க்கங்களிலும், அமல் அதற்கேற்ப இல்லை என்றால் மற்ற சொர்க்கங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இடமளிப்பார் என்று அந்த சூரத்தில் அல்லாஹ்வுடைய பெருமையை கொண்டே சூரா ஆரம்பிக்கின்றது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே சூரா முடிகின்றது. விளங்குதுங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு சூறா பார்க்கும் பொழுதும் இதுல முக்கியமான கருத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதை கொண்டு போறாங்க, இந்த ஆயத்துக்கு பிறகு இந்த ஆயத்து ஏன் வருகின்றது, இதே இடையில இந்த மாதிரி சொல்லலாம், இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நடையையும் அதனுடைய ஆரம்பம் அதனுடைய கடைசி இதெல்லாம் கவனிக்க சொல்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சும்மா கடந்து போயிடுவார். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியத்ததக்கரு அவர்கள் என்ன செய்வார்கள்? இதனை ஆழமாக இதனை கவனிப்பார்கள், ஆழமாக இதனை ஆய்வு செய்வார்கள். புரியுதுங்களா? முதலாவதாக இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான அத்தாட்சிகள், the signs of his greatness, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையின் அத்தாட்சிகள் பல ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கூர்ந்து கவனித்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்ற முடிவில் தான் நாம் வாழ முடியும். எல்லா விஷயங்களையும் எதுவுமே வீணாக படைக்கப்பட்டதே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் வீணாக படைக்கப்பட்டது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண பூச்சியும் கிடையாது, சாதாரண ஒரு கல்லும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு நோக்கத்திற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளார். அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்ற முடிவிற்கு தான் நாம் வர முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான், இது வாசிக்கவும் மிக சிறந்த சூறா, கேட்பதற்கும் மிக இனிமையான ஒரு சூறா, கேட்பதற்கும் மிக இனிமையான ஒரு சூறா. இந்த நூன் சவுண்ட், மீம் சவுண்ட்லாம் கேட்பதற்கு மிக இனிமையான, மற்ற தவறான இசையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்துள்ளார். குர்ஆன் மிக அழகாக நாம் ஓத வேண்டும், ஓதுவதை கேட்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்துள்ளார். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய வசனங்களை மிக அழகாக ஓதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக சிறப்பாக குர்ஆனை ஓதுவார்கள், ஓத கற்றுத்தந்தார்கள். அதே போலதான் சஹாபாக்களும் மிக அழகான முறையில் மிக அழகான முறையில் குர்ஆனை ஓதுவார்கள். இவ்வாறு நாம் என்ன செய்யணும்? நாம் கூட என்ன செய்யணும்? அரபுகள் இவ்வாறு ஓதுகின்றார்கள். கூட இமாம் மிக சிறப்பாக ஓதுனாங்க 2 பேருமே. இன்றைய காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதுவது, ஓத கற்றுக்கொள்வது என்பது மிக எளிதாக இருந்தது. ஒரு காலத்துல நாம ஓத தெரியாம தஜ்வீத் என்றால் தெரியாமல், சரியாக ஓதுவது எப்படி தெரியாம, அல்ஹம்துலில்லாஹ்
இன்றைக்கு மக்கா மதீனாவுடைய கிராத்தை நாம் என்ன செய்ய முடியுது? வீட்டில் இருந்துட்டு நம்ம கேட்க முடியுது, மீண்டும் மீண்டும் கேட்டு சிறப்பாக எழுத முடியும். ஆக இந்த சூறா ஓதுவதற்கும் மிக இனிமையானது, கேட்பதற்கும் மிக இனிமையானது, கருத்துக்களும் மிக முக்கியமானவை. ஈமானின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கின்றான். அர்-ரஹ்மான், பேர் அல்லாஹ். ரஹ்மான், அர்-ரஹ்மான் மிக அதிகமாக அருள் செய்யக்கூடியவர். ரஹ்மத் என்றால் எல்லா வகையான நன்மை, அனைத்து நன்மைகளை ஒரே சொல்லில் சொல்வதாக இருந்தால் அதான் ரஹ்மத். ரஹ்மத் என்ன?